புது சிங்கர் தான் நான் போகும்போது எனக்கு என்ன ஒரு இது கொடுத்தாரோ அது இப்போ வரைக்குமே அது அப்படிதான் இருந்துச்சு. ஓகே. எப்பவுமே வந்து நம்மளோட ஜோன்ல நம்மள இருக்க விட்டுருவாரு, அந்த இடத்த ஃப்ரீ பண்ணிடுவாரு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி 26 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பாடினது அது மக்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. சார் கூட இருக்கும்போது ஃபன்னி மொமெண்ட்லாம் இருக்கும். அது நிறைய விஷயம் சொல்ல முடியாது. சத்தியம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டேன். என்ன அங்கிள் கேட்டேன். இல்லை இந்த அந்திமழை பொழிகிறது பாட்டு வந்து நான் பாடட்டுமா? இப்போ நம்மளால பாடாமல் இருக்க முடியாது. நான் மூட் ஆஃப் ஆனால் பாடாமல் வந்து டல் ஆகிட்டு என் ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க, ஏன் ஃபேஸ்புக் லைவ் பண்ணக்கூடாது? ஆனால் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கலாச்சாரம், என்னடா நீ இப்படி பாடுற, நீ 10 பேர் பார்க்குறாங்க லைவ், இதுக்கு போய்ட்டு 1 hour 2 hours உட்காந்து பாடுக்கிறேன்னு கிண்டல் அடிச்சாங்க. ஏன்னா அந்த கிரௌண்ட்லேருந்து வந்தவன் நான், எனக்கு தெரியும் அவங்களோட வழி என்ன, வாழ்க்கை முறை என்னன்னு. உன் பேர் நல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன, ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன, நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே, மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் மேக்னெட் ஷோல நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு பாடல் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டை பாடி மிகப்பெரிய பிரபலத்தை அடைஞ்சிருக்காரு. ஸோ சிங்கர் சத்யா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர். சார் இப்போ வந்து சமீபத்துல நிறைய புது படங்கள் வந்து அந்த பாட்டு வந்து ட்ரெண்டா வருது, அது வேற ஒரு விஷயம். ஸோ அது வந்து இப்போ லைவ்ல வந்து இப்போ என்ன ப்ரொஃபஷ்னலாக நிறையா வந்து அதில் வந்து லெவலப் ஆகிருக்கோ, அந்த சாங் வந்து ட்ரெண்டாக வருது, அதுக்கப்புறம் வந்து படத்துக்காக ட்ரெண்டாக வருது, இதெல்லாம் வந்து வேற ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு நடந்து இருக்கிறது என்னென்னா, நீங்கள் ரோஜா ரோஜா சாங்கை வந்து அப்போ வந்து கான்சர்ட்டில் வந்து பாடியிருந்தீங்க. ஸோ பாடின பாட்டு இப்போ அந்த பாடின சிங்கருக்கு அவருக்கு கூட இவ்வளோ வந்து வரவேற்பு கிடச்சிருக்குமான்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்டான வரவேற்பு வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ எப்படி சார் இருக்கு? இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தினமும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். மியூசிக்கில், சினிமாவில் பாடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், பாடுவோம் சம்டைம்ஸ், அண்டு ஏதாவது ஷோ பண்ணுவோம், இல்லை ஏதாச்சும் ஒன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் லைவ் போடுறது, ரீல் போடுறது, ஏதாச்சும் பண்ணுவோம். ஸோ அது மூலிமா நமக்கு லைஃப்பில் டேர்னிங் ஆகும் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் ஏதோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறோம். எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி 26 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பாடினது அது மக்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்ட் இது மூலிமா என்னென்ன பண்றேன் எதுவுமே யாருக்கும் தெரியாம இருந்த டைம்ல இது வந்து எல்லாத்தையும் பூதாகரமா வெளியே கொண்டு வரும்னு நான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கல. முதல்ல இந்த கிரியேட்டர்ஸ் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் ரஹ்மான் சார், உன்னிகிருஷ்ணன் சார், அண்ட் பாடலாசிரியர் அண்ட் கதிரி சார் டைரக்டர், இவங்க எல்லாருக்கும் தான் அந்த கடிச்சு போய் சேரும். ஏன்னா அப்படி ஒரு பாட்டு அது. எல்லாருமே எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த பாட்டை கொண்டாடி தான் இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு மூலியமா எனக்கு வந்து ஒரு பெரிய லைம்லைட்டை கொடுத்த என்னோட மக்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களோட லவ் தான் இது இந்த மேஜிக்கை பண்ணிருக்கு. ஸோ நத்திங், என் கையில ஒண்ணுமே இல்லை. சரி, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு கான்செர்ட் பண்ணிட்டு அந்த கான்செர்ட்ல ஏதாவது ஒர்க் ஆகலாம், அடுத்த கான்செர்ட் அவங்க பண்ணுவாங்களானே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் போது நீங்க அப்பயே வந்து ஒரு அசத்தலான ஒரு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. 7000 கான்செர்ட், ஆல்மோஸ்ட் 7000 கான்செர்ட் கிட்ட நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பெரிய அளவில் வந்து இந்த ப்ரொமோஷனல் இப்போ நிறைய மீடியா வந்து வளர்ந்துருச்சு. ஸோ சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கிறதுனால தெரியுது அடுத்தடுத்த கான்செர்ட் எங்க நடக்க போகுது. அந்த டைம்லயே வந்து எப்படி சார் இவ்வளவு பிரபலமா இருந்தீங்க? 7000 கான்செர்ட்டை தொடர்றதுக்கு காரணம் என்ன சார்? அவுட் அண்ட் அவுட் மக்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சுதான் இங்க ஒரு டீம்லயும் நம்மளை கூப்பிட்டது. இப்போ வரைக்கும் நான் போற ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா நானே அவங்களை ரீச் பண்ணி ட்ரை பண்ண, இந்த மாதிரி ஐ கேன் டூ ஷோஸ் அப்படின்னு நான் ரீச் பண்ணுவேன் எல்லாருமே, எல்லா ஊர்லயுமே. ஸோ ரொம்ப ஹெசிடேட் பண்ணி நம்மளை இன்வால்வ் பண்ண வச்சாலும் கூட ஒன்ஸ் நான் அந்த உள்ள போனதுக்கு அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, திருப்பி ரிப்பீட் மோட்ல எனக்கு கூப்பிடுறாங்க. தட் இஸ் த ரீசன். பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அண்ட் மேபி நானா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த ரீசன், வேற ரீசன் எதுவுமே இல்லை. அண்ட் பேசிக்கலி எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் அது பாடுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ், ஸ்டேஜஸையும் தேடிக்கிட்டே இருப்பேன், ஸ்டாப் பண்ணி மாட்டேன். ஸோ எத்தனை ஸ்டேஜ் பாடணும்லாம் கவுண்ட் பண்ண போகிறது இல்லை, நான் சாகிற வரைக்கும் பாடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தட் இஸ் த திங். சார், இந்த ஹை பிச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கேருந்து கிடச்சிது? ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் ரீசெண்டாக அதை என் ஃப்ரெண்டு சொன்னேன்னு கவனித்தேன். ஸோ மற்ற சிங்கர்ஸ்லாம் பாடும் போது, அதுக்காக அவங்களே எதுவும் சொல்லலை, மற்ற சிங்கர்ஸை பார்க்கும் போது என்னென்னா அந்த ஹை பிச் எடுக்குமா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து ஸோ அவங்க வந்து ஹை பிச் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக வந்து அந்த ஹை பிச்சான விஷயத்தையே வந்து ஈஸியாக கடந்து போய் இது பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க சார் அந்த விஷயத்துக்காக?
அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணல ப்ரோ. நேச்சுரலாக அப்படி தான் வருது. நமக்கு ஓகே. முன்னாடி நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கிறாங்க ப்ரோ. ஜானகி அம்மாலாம் பாடுறது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ம். ஜானகி அம்மா பாடுறது பார்த்தீங்கன்னா, அவங்க பாடுறாங்களா இல்லை சும்மா ஆக்ஷன் பண்ணுறாங்களான்னு தெரியாத மாதிரி தான் இருக்கும். அவங்க ஓகே. தான் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். பட் அதுக்கும் நான் அவங்கள பார்த்து அந்த மாதிரி பாடணும்னு நினச்சி நான் பண்ணலை. ஓகே. எனக்கு நேச்சுரலாக அப்படி தான் வருது. ஓகே. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீ நிஜமானே பாடினியா இல்லை வாசிச்சியா உண்மையை சொல்லு அப்படின்னு. ஒரு ஓகே. கச்சேரிலாம் வந்து நான் சத்தியம் தான் பண்ணுறேன், நம்பவே இல்லை. ஓகே. அவங்க வந்து ரொம்ப கோவமாக பேசிட்டு போனாங்க. ஓகே. இன்னும் ஏமாத்தாதீங்க நீங்கள் ஓகே. அப்படின்லாம். ஸோ அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. அது நேச்சுரலாக வருது ஹானஸ்ட்லி. ஓகே சார், சத்யன் அதுல இருந்து ஒரு கேள்வி. நீதி மோகன் இவர் வந்து எப்ப சத்யனா மாறினாரு அந்த பேருக்கு பின்னாடி? ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து பேர் மாற்றம் செய்யும் போது அது வந்து ஒரு பெரிய கதையாவே இருக்கும் அதுல. ஸோ உங்களோட எனக்கு வந்து எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க ப்ரோ. அதாவது நான் லைட் மியூசிக்லேருந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது பேரை வேணால் மாற்றிக்க. எங்கள் அம்மாவுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா கேட்டாங்களேன்னு நான் வந்து நியூமராலஜி படி பேரை மாற்றுறேன். சரிம்மா நீங்கள் சொல்கிறீங்க நான் மாற்றுறேன்னு சொல்லி. ஓகே. அப்போ கூட நியூமராலஜி நான் போய் கேட்டேன். எனக்கு நீதிமோகன் பேர் ரொம்ப பிடிக்கும், ஆ. எனக்கு அந்த பேர் மாதிரியே ஒரு பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ஓகே. சத்யன் சத்யன் சத்தியமா கிளாஸா வந்து பயங்கரம் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பார்க்கும்போது எஸ்பிபி சாரோட வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ணதில்லை. ஆனா நீங்க வந்து நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து பாட்டு பாடியிருக்கீங்க. அவர் வந்து நிறைய குறும்பு வந்து பண்ணுவார். ஸ்டேஜில் பாடும்போது சித்ராமா பாடும் போதே வந்து அவங்கள சிரிப்பு ஏற்றுறதுக்காக பாட்டு நடுவுலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்க பாடும்போது அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நடந்ததா சார்? இல்லை, சார் கூட இருக்கும்போதே ஃபன்னி மொமெண்ட்லாம் இருக்கும். அது ஓகே. நிறைய விஷயம் சொல்ல முடியாது. ஓகே. பட் என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஹம்பிள் பர்சன், டவுன் டு அர்த் Okay. பர்சன், வெரி ஃப்ரெண்ட்லி, அவ்வளோ பெரிய லெஜண்ட். நம்ம அவர் கூட இருக்கிறதே பெரிய பாக்கியமாக நினச்சிட்டு போகலாம். ஓகே. அவர் கூட நான் ட்ராவல் நிறையா பண்ணுறேன். அவருடைய எஸ்பிபி 15 ஒரு ஷோ ஓகே. ரஷ்யாவில் பண்ணும்போது நான் கூட போயிருந்தேன். அந்த இடத்துல என்னன்னா எஸ்பிபி சாரோட சாங்ஸ் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். Okay. எனக்கு அங்கே வந்து ஒரு 5 பாட்டு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே. இந்த இது சரண் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. எஸ்பிபி சார் ஷோவில் எஸ்பிபி 50ல் எஸ்பிபி சாரோட சாங்ஸ் ஒரு 5 பாட்டு அவர் முன்னாடியே நான் பாடணும். ஓகே. அதுமே கிடச்சிது. அப்போ வந்து அந்திமழை பொழிகிறது சாங், அந்த பாட்டு நான் தான் பாட இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து சார் வந்து சாங்க்கு முன்னாடி வந்து சத்யன் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டேன். என்ன அங்கிள் கேட்டேன். இல்லை, இந்த அந்திமழை பொழிகிறது பாட்டு வந்து நான் பாடட்டுமா? ஏன்னா ஐ திங்க் பீப்புள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே. அப்படி சொன்னார். என்ன அங்கிள் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து என்ன அங்கிள் நீங்கள் போய் கேட்குறீங்க, ப்ளீஸ் Okay. அங்கிள்னு சொன்னேன். நீங்கள் அந்த ஹம்மியை கூட பாடுங்கன்னு சொன்னார். ஓகே அங்கிள்னு சொன்னேன். ரொம்ப இதுக்கு அவர் கூட இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த Okay. ஸ்டேஜில் நான் வந்து அது தவிர ஒரு 4-5 பாட்டு பாடிருக்கேன்னா அதுவே பெரிய, அதுவே அவர் பாடின பாட்டு இருந்தேன். சில Okay. வீட்டால் ஒரு மாது அண்ட் அந்த மாதிரி சாங்ஸ் தான் நான் பாடிட்டு இருக்கிறேன். ஓகே. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சொன்னேன். அப்புறம் அவர் வந்து பாடினாரு அண்ட் கூட ஹம்மிங் பாடினேன். ஓகே. இதெல்லாம் நினைவுகள். ஸோ அந்த நினைவுகள்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பர்சனலாக இந்த கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு இருக்குது. என்னன்னா கோவிட் டைம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கலைஞர்களாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அது மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாள் வந்து நார்மலாக போனால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த கச்சேரி ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் முகநூலில் வந்து கிட்டத்தட்ட 26 மணி நேரம் வந்து லைவ்ல வந்து வாசிச்சு போட்டிருந்தீங்க. ஸோ இன்னும் அதுக்கு முன்னாடி 14 மணி நேரம் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுல வர ஃபண்டை வந்து உங்களோட அதான் நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க அந்த டைம்ல டவுன்ஃபாலா இருக்கும்போது அதுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அப்போ வந்து பெருசா ரீச் இல்லை. ஸோ இப்போ அந்த மாதிரி ரீச் பண்ண என்ன 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 ஐடியாவா வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் வந்து ஏன் ரீச் ஆகலன்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து இது எங்கேருந்து உங்களுக்கு தோணுச்சு, நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இவ்வளோ மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு எங்கேருந்து வந்து உங்களுக்கு ஐடியா தோணுச்சு? அது நான் சொன்னேன், எனக்கு பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசை, பாடாமல் இருக்கவே முடியாது. ஓகே நான் எங்கே போனாலும் அங்கே பாடினே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர். ஓகே. ஸோ இந்த கோவிட் டைமில் கோவிடுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஷோஸ் லைன் அப் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. as I told you before, நான் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக நிறையா வச்சுருப்பேன். ஓகே. ஒரு 3 மாதத்துக்கு ஷோஸ்க்கு எல்லாமே லைன் அப் பண்ணியிருப்பேன். அது என்னோட கேரக்டர். ஓகே. நானே உருவாக்கிப்பேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை. ஓகே. கோவிட் வந்தோடனே எல்லாமே கட் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, லாக்டவுன் எல்லாம் ஓகே. வரலையும். எல்லா ஷோஸும் கேன்சல் ஆச்சு. எனக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஷோஸ் எல்லாம் இல்லை, இனிமேட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்போ நம்மளால் பாடாமல் இருக்க முடியாது. நான் மூட் ஆஃப் ஆனால் பாடாமல் வந்து டல் ஆகிட்டு என் ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க, ஏன் ஃபேஸ்புக் லைவ் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே. சரி ஓகே, எனக்கு அது ரொம்ப நாளாக தோணிட்டே இருந்துச்சு. அப்போ அப்படிதான் ரைட் டைம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, நான் ஆரம்பிச்சு ஜாலியாக ஒரு 1 hour முதல்ல பாடினேன். ஓகே. ஒரு 10 பேர் பார்த்தாங்க.
அப்போ கூட என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கலாச்சா, என்னடா நீ இப்படி பாடுற, நீ 10 பேர் பார்க்குறாங்க லைவ், இதுக்கு போய் 1 hour 2 hours உட்காந்து பாடுக்கிறேன்னு கிண்டல் அடிச்சாங்க. ஓகே டேய் நான் உங்களுக்காக பாடலடா, நான் எனக்காக பாடுனுக்கிறேன், நான் ஹாப்பியாக வேணும் பாடுனுக்கிறேன். லெட் இட் பி. 10 பேர் பார்த்தாங்கன்னா 15 பேர் பார்த்தாங்க, 15 பேர் நல்லா பார்த்தாங்கல்ல, அது போதும் எனக்கு, ஐ எம் ஹாப்பி அப்படி சொல்லிட்டு நான் வந்து அந்த லைவ் போட்டேன். அண்ட் அப்போ வந்து வீக்லி ஒன்ஸ்ன்னு போட்டேன், ஒரு 3 வாரம் அப்படி வீக்லி ஒன்ஸ் போட்டேன். 4வது வாரமே வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் எதுக்கு, சும்மா தானே இருக்கிறோம், ஜாலியாக டெய்லி பண்ணலாம் அப்படின்னு. கோவிட்ல ஒண்ணுமே இல்லை வேலை, டெய்லி ஆரம்பிச்சிட்டேன் லைவ். டெய்லி 7 மணி ஆனால் சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிடுவான். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக பாட ஆரம்பிச்சேன். இந்த 10 பேர் பார்த்தது 15 பேர் 20 30 40 50 60ன்னு அது பாட்டு அழகாக டெவலப் ஆகி ஒரு ஒரு லெவல் போயிட்டே இருந்துச்சு. 1000 பேர் 1300 பேர் 1500 பேர் பார்க்குற மாதிரிலாம் லைவ் ஆன் பண்ணால அந்த 1500 பேர் டர்ன்னு வந்து நின்றுவாங்க. ஸோ லைவ்னு ஸோ அந்த ஒரு அந்த மொமெண்ட், அந்த வரவேற்பு வந்தது. நான் அப்புறமா கேள்வியா வந்து கேட்கணும்னு இருக்கேன். என்னன்னா அந்த ரீச், பயங்கரமான ரீச் Facebookல உங்களுக்கு கிடைச்சது, பயங்கரமான ரீச். சோ ஓகே, அதுல இருந்து வர ஃபண்ட் வந்து இப்ப யாருக்காவது காசுன்னு கொஞ்சம் வந்ததுன்னா, அது மூலமா ஏதோ ஒரு ஃபண்ட் வருதுன்னா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதான் அது எனக்கு புரியுது, வேலை புரியுது எனக்கு. அது வந்து ஃபண்ட் கேட்கணுங்கிறதே ஐடியா கிடையாது முதல்ல. சரி நம்ம பாடிட்டு இருக்கிறோம், நம்ம ஜாலியாக நம்ம திருப்திக்கு பாடுறோம், அது கேட்கறாங்க இத்தனை பேர் 2 மணி நேரமா உட்காந்து ஃபுல்லா கேட்கறாங்க. சரி நீங்க ஏன் சும்மா கேட்டு போகணும், நீங்க எப்படி கான்செர்ட் பார்த்தா ஏதாச்சும் டிக்கெட் கொடுத்து பார்ப்பீங்க, வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒரு பண்றீங்க, அதுல கொஞ்சம் காசை கொடுக்கலாம், அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். நம்ம மக்கள் நிறைய பேருக்கு இப்போ டஃப்பான டைம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு ஷோஸ்லாம் கட் ஆகும் போதே ரொம்ப என்ன சொல்றது, நான் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அடுத்து அவங்க எல்லாருக்குமே இதே நம்பிக்கை வாழ்வாதாரமா இருக்கிற நிறைய லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. ஏன்னா அந்த கிரவுண்ட்ல இருந்து வந்தவன் நான், எனக்கு தெரியும் அவங்களோட வழி என்ன, வாழ்க்கை முறை என்னன்னு. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் ஆரம்பிப்போன்னு சொல்லி நான் சினி மியூசிஷியன் யூனியன் கேட்டேன் முதல்ல. அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம ஆரம்பிக்கூடாது. அவங்க கேட்கும்போது அவங்க வந்து அதெல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணணும், யாரை வச்சு நாங்கள் லைவ் பண்ணணும்னு, அதெல்லாம் நீ டிசைட் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. சரி பட் எனக்கு இது பண்ணணும்னு தோணுச்சு. லைட் மியூசிக் யூனியன் கிட்ட நான் கேட்டேன், அவங்க வந்து பண்ணலாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் பெருசா ஒன்றும் ஒன்றும் பண்ண போறோம்லாம் எனக்கு தோணலை. நான் அப்படியே ரேண்டமாக ஆரம்பித்தேன். ஆல் ஓவர் த வேர்ல்டுலேருந்து முழுக்க நிறைய பேர் வந்து அவங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணியை நன்கொடையாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் டைரெக்டாகவே அந்த யூனியனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அண்ட் ஜிபே நம்பர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே அப்படி தான் ட்ரிகர் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கும் ட்ரிகர் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வரும்போது ஸோ எவ்ரி திங் இஸ் டிரான்ஸ்பரண்ட், அந்த மாதிரி அக்கௌண்டபிள். அப்படியே நிறைய பேர் கொடுத்தாங்க, அள்ளி கொடுத்தாங்க. 25,000 50,000 1 லட்சம்னு. சில பேர்லாம் வந்து அவங்களுக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும், அதுவும் அவங்களோட கஷ்டமான மணி தான். ஆனா பாட்டு கேட்டுட்டு அந்த மியூசிஷியன்ஸை நேரில் பார்த்துட்டு அவங்கள வர வச்சேன். அண்ட் அந்த ஊர்ல இருந்தே நீங்க டீமா ஷோ பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணி அந்த வீடியோ எனக்கு அனுப்புங்க, நான் லைவ்ல போடுறேன். அந்த லைவ்ல பார்க்கும்போது உலகம் முழுக்க உங்களை பார்ப்பாங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கீழே போகும், உங்களுக்கு டைரக்டாவே நன்கொடை கொடுப்பாங்க. அதையும் தவிர நமக்கு மெயின் ஸ்பான்சர்ஸ்னு விமலம்எஸ் அண்ட் அப்போலோ சங்கர் ப்ரோன்னு இவங்க எல்லாருமே, குறிஞ்சி சார் ஜப்பான்ல இருந்து, இவங்க வந்து மெயின் ஸ்பான்சரா இருந்தாங்க. யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த வீடியோ நீ போடுற அவங்களாம் 25,000 ரூபாய் ஸோ அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த போல போட்டோம். அதே ஒரு 16 டீம் வந்தது பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம நன்கொடையா அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததை தவிர அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணி வச்சோம், அந்தந்த ஊர்ல பெர்ஃபார்ம் பண்ணி வீடியோ பண்ணி வச்சோம். அண்ட் இந்த போல இது தவிர நிறைய அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய பேர் அந்த டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வேணும், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த போல மக்கள் தான் ஃபுல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணது. அவங்களுடைய ஈடுபாடு இல்லைன்னா இது இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுதான் அதோட எக்ஸ்ட்ரீமா வந்து ஒரு சூப்பரா ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. என் பர்த்டே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ May 30, 31 இந்த 2 நாளும் வந்து நான் ஸ்டாப் ஷோ பண்ணுவோம். 24 hours சொல்லி அனௌன்ஸ் பண்ணேன். 26 hours வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. And it went well, so good. எனக்கு கூட நிறைய சிங்கர்ஸ் சப்போர்ட்டும் பண்ணாங்க, இங்க வந்து பாடினாங்க கோவிட் டைம்லயே ரிஸ்க்ல. அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாருமே வந்தாங்க. இட்ஸ் a great support only all over the world. இது இப்போ எப்படி மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே போல அப்பவும் சப்போர்ட் பண்ணாங்க, அன்கண்டிஷனல் லவ். அதுதான் சாத்தியமாச்சு. ஓகே சார். சார் இந்த 26 ஹவர்ஸ்ன்னு சொல்லும் போது லைவ் ஆரம்பிக்கும் போது மக்கள் இருந்திருப்பாங்க, 26 ஹவர்ஸ் முடிகிற டைம்ல ஒரு மக்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு சார் இருந்தாங்க மேக்ஸிமம்? நான் ஸ்டாப்பா 1200. ஓகே, ஃபுல் ஆஃப் தி ஷோ. ஓகே, நைட் ஃபுல்லா ஃபுல் ஆஃப் தி ஷோ. ஓகே, கொஞ்சம் கூட குறையல. ஒரு மாதிரி வியக்க வைக்கிற விஷயமா இருக்கு சார். ஒருத்தரை இப்ப வந்து சினிமாவே எடுத்துக்கலாமே, சினிமா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போர் அடிச்சிச்சுன்னா வெளியே போயிடுவாங்க. ஒருத்தரை 24 மணி நேரம் உட்கார வைக்கிறதே பெரிய டஃப்பான விஷயம். நீங்க ஒரு 1000 பேருக்கு மேல 26 மணி நேரம் உட்கார வச்சிருக்கீங்க. என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா
இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கோம்ல அப்படின்ட்டு 1000 லைவ் கான்சர்ட்ஸ் பண்ணா கூட இப்படி வந்து கிடைக்குமா அவங்களுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இன்னும் பிரபலப்படுத்த இதுக்கப்புறமா என்ன சார் வச்சிருக்கீங்க? எனக்கு பிரபலப்படுத்துறது இல்லை, எனக்கு ஓகே அப்போதான் சில விஷயங்கள் நிறைய புரிஞ்சுது. ஓகே திடீர்னு என் ஃப்ரெண்டோடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, ம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. லைட் மியூசிக் சேர்ந்தவங்க, ஓகே பணம் இல்லை செலவு பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ அப்போ திடீர்னு நான் ஒரு லைவ் ஒன்று போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா பணம் 1 லட்சம் ஒரு நாளே ரெடி ஆயிடுச்சு. ஓகே எல்லாருமே கொடுத்தாங்க, ஓகே இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் கொடுத்தாங்க, சிங்கர்ஸ் எல்லாருமே. ஸோ அது பண்ணோம். பட் ஸ்டில் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. ஓ அப்போதான் ஒரு கன்க்ளூஷன் வந்தேன், உங்களுக்கு மெடிக்ளைம் பேசிக்காக மெடிக்ளைம் போட தெரியல, ம் அண்ட் குழந்தைங்களுக்கு திடீர்னு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. இன்னொரு குழந்தைக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு 11 நாள் லைவ் போட்டேன், ம் ஒரு 5 லட்ச ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணேன். ஓகே ஸோ இந்த போல பேசிக்கான விஷயங்கள், மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன். ம் இதுல வந்து நம்ம லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸுக்கு நிறைய பேர் குடும்பத்தில் இன்னும் கஷ்டத்தில் இருக்குது. மேபி ஓகே கொஞ்சம் பேர் அதில் உஷாரா அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சு வளர்த்துறாங்க. ஓகே அப்புறம் அவங்க கூட அவங்க அப்பா அம்மாவை அந்த பசங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே தட் இஸ் கிரேட். ம் இன்னும் நிறைய பேர் இதையும் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஓகே அந்த குடும்பங்களில் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு அண்ட் அந்த குடும்பத்தில் இருக்கிற எமர்ஜென்சி மெடிக்கல் விஷயங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் ஒரு என்ஜிஓ ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஸோ அடுத்த கட்டமாக அதுதான் அதோடைய கிரவுண்ட் ஒர்க்ஸ் நம்ம போயிடுது. ஏன்னா எல்லா ஊர்லேயுமே இதுக்கான தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் இதுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும் ஓகே அப்படிங்கிற ஒரு முனைப்பாடில் அதுக்கான பிளான்ஸ் போயிட்டு இருக்குது. ஓகே இது என்னோட மேற்பார்வையில் இதை நான் கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு மெனக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு அற்புதமான விஷயம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷனும் சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கம் வைத்து அதில் உதவி பண்ணுறது வேற. இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஒரு மெசிஷியன் வந்து தனியாக வந்து ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இட்ஸ் அண்டர் ப்ராசஸ். இன்னும் நம்ம லான்ச் பண்ணல, பேர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. நம்ம அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது ஐ வில் ரிவீல் எவ்ரிஒன். ஓகே சார் தேங்க்யூ சார். ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது யுவன் சங்கர் ராஜா சாரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது நிறைய ஒர்க் பண்ணதில் வந்து என்னன்னா, சாரை வந்து பார்க்கும்போது அவர் எப்படியாப்பட்ட ஒரு ஃப்ரெண்டாக வந்து இதுவாக இருப்பாரா சார்? ரொம்ப கூலுங்க அவர். ஓகே அதாவது புது சிங்கர் தான் நான் போகும்போது எனக்கு என்ன ஒரு இது கொடுத்தாரோ அது இப்போ வரைக்குமே அது அப்படிதான் இருந்துச்சு. ஓகே எப்பவுமே வந்து நம்மளோட ஜோன்ல நம்மள இருக்க விட்டுருவாரு, அந்த இடத்த ஃப்ரீ பண்ணிடுவாரு. ஓகே ஐம் நத்திங், நீ பாத்துக்கோ, இட்ஸ் யுவர் சாங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃப்ரீடம் கொடுப்பாரு. சார் அது தொடர்ந்து பார்க்கும்போது என்னன்னா, யுவன் சாரை வந்து நிறைய மேடைகள்ல இப்ப என்னன்னா, இப்ப ஒரு விஷயம் வந்து மிக பிரபலமா போச்சு. வெங்கட் பிரபு அவர்கள் வந்து மங்காத்தா சாங்கை போட வச்சு இந்த பாட்டு வந்து கேட்டிருப்பீங்க. ஆனா இவருக்கு ஏன் வந்து சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருந்தாங்களே சார். அப்ப நீங்க வந்து நிறைய டிராவல் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு வந்து அங்கீகாரம் தரல? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கூட இருந்து பழகுனதுனால கேட்குறேன் சார். எனக்கும் அந்த ஃபீலிங் உண்டு. யுவன் இஸ் a well deserved music composer. ஓகே அண்ட் ஐ திங்க் அவர் எல்லாரோட மனசையும் கொள்ளடிச்சிட்டாருங்க. அவர் ஆல்ரெடி ராஜா தான், எல்லாருக்குமே அவர் ராஜா தான். அங்கீகாரம் வாட் இஸ் தட்? மக்கள் கொடுக்கறது தானே. ஓகே தனியா ஒரு அவார்டு, தனியா ஒரு பேர் வச்சுதான். இனிமே ஒரு அவார்டு ஒன்று கிரியேட் பண்ணி அதை கொடுத்தா அந்த அவார்டுக்கு தான் பெருமையை தவிர இவனுக்கு அதனால பெருசா ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்க போறது இல்லை. ஓகே டெஃபினெட்லி. ஓகே சார். இந்த சாங் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து யுவன் சாரோ இந்த மாதிரி உங்க கூட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே சார், அவங்க யாராவது உங்களுக்கு கால் பண்ணி இப்ப உன்னால வந்து ஒரு பெரிய பூமே வந்து மியூசிக் இதுல ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி? ஏன்னா இப்ப இந்த சாங் ஹிட் ஆனோடனே வந்து எல்லாம் நினைப்பாங்க, ஓகே நம்ம இன்னும் பழைய இதுலயே வந்து அந்த மாதிரி மெலோடியில வந்து நிறைய போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்திருக்கும், உங்களாலேயே வந்திருக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணாங்களா சார்? இல்ல, இதனால நமக்கு ஒண்ணே ஒன்று தான் தெரியுது, எல்லாருக்குமே வந்து அந்த 90s 2000 சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் எல்லாருமே வந்து இன்னும் நேசிச்சுக்கிட்டு, இன்னும் முணுமுணுத்துக்கிட்டு, இன்னும் கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் எல்லா ஷோஸும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் 90s 2000 தான் இருக்கும். ஓகே ஏன்னா அந்த வைப் இன்னைக்கு இருக்க சாங் கூட மேட்ச் பண்ண முடியல. ஓகே ஏன்னா பண்ணவங்க எல்லாம் உனக்கும் எனக்கும் போட்டிங்கிற மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ணி அப்படி நம்ம கொடுத்துருக்காங்க, லட்டு மாதிரி. எனக்குலாம் ஜாலியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ அதுதான் வெளியாது. இப்போ மக்களுக்கு அந்த சாங்ஸுக்கு மேல ஈடுபாடும் அந்த காதலும் வெளியே தெரிய வருது. ஸோ ஐ திங்க் மெலடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு என்ன வேணா சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் உடம்ப ரெடி பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பர் குட் உடம்ப ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன வேணா ட்ரெஸ் பண்ணலாம், எல்லாமே சூட் ஆகும். அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சூப்பர் மெலடி ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறம் பேக்கப் பத்தி கவலைப்படாம வைபா கொடுத்துட்டோம்னா
ஹிட்டுங்க. ஓகே சார். சார் இப்ப இருக்க சிங்கர்ஸ்லாம் வந்து எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்க மியூசிக் எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போலாம் வேற லெவலுங்க எல்லாரும். ஓகே. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கு மியூசிக்கையும் தாண்டி தன்னை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கணும், எப்படி எக்ஸிபிட் பண்ணிக்கணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டு வராங்க. பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போஷர். ஓகே. வேர்ல்டு வைட் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் தே ஆர் வெரி குட். ஓகே சார். டேலண்ட்லயே சொல்றேன். சூப்பர் டூப்பரா பாடுறாங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் தெம். ஓகே. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அவங்க கிட்ட என்னன்னா, ஆல்வேஸ் டோன்ட் டிபெண்ட் ஐ மீன் பாப்புலர் ஆகணும் மட்டுமே ஃபோக்கஸ் ஆகாதீங்க. டெய்லி லேர்ன் பண்ணுங்க. ஓகே. எல்லாருமே வரப்போறவங்க, வந்தவங்க எல்லாமே டெய்லி லேர்ன் பண்ணுங்க அண்ட் யூ கேன் டூ வண்டர்ஸ். சத்தியமா சொல்றேன். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் பாப்புலாரிட்டி. அது இருக்கணும். அட் த சேம் டைம் அதே ஃபோக்கஸ் இல்லாம ஒரு ஸ்டேஜும் சீரியஸா எடுத்துக்கோங்க. ஓகே. பாடும்போது சீரியஸா எடுத்து பாடுங்க. ஓகே. எவ்வளோ ஃபேம் வந்தாலும், எவ்வளோ பணம் வந்தாலும் மியூசிக்கை மட்டும் ஈஸியா எடுத்துக்காதீங்க. ஓகே. அது வந்து ஈடு இணை இல்லாத ஒரு சக்தி அது. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து நீங்க நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஸோ அசார், அதுக்கப்புறம் டிஎஸ்கே, இவங்கெல்லாம் நீங்க எல்லாருமே சேர்ந்து கோவிட்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. அது எப்படி சார் நடந்தது? ஸோ எனக்கு இந்த டீம் வந்து இந்த கேள்வி படும் போதே கொஞ்சம் எப்படி சிங்க் ஆனாங்க. ஸோ நீங்க வந்து மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த பக்கம் வந்து இவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்ம் ஸ்டாண்டப் காமெடியன்ஸா இருக்காங்க, மிமிக்ரி இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எப்படி இந்த கொலாபரேஷன் வந்து தேனியில இருந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜெகதீஷ், சிஏ ஜெகதீஷ்னு, அவர் வந்து நியூஸ் 7 சேனலுக்காக ஒரு பாட்டு ஒன்று பண்ணலாம். கோவிடுக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ள பத்திரமா உட்காருங்க, வெளில போகாதீங்க, கொஞ்சோட பொறுப்போடு இருங்க அப்படின்னு காவல்துறை நம்ம அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்த இன்ஃபர்மேட்டிவா ஒரு சாங் ஒன்று பண்ணலான்னு அவரே ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. குப்பண்ணா ஹே குப்பண்ணா சம்திங் லைக் தட் வரும். ஒரு சாங் ஒன்று பண்ண சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், வீட்லயே அப்போ சிம்பிளா ஒரு லேப்டாப்ல செட்டப் பண்ணி, அங்க இருக்க ஹேண்ட் மைக் தான் இருந்துச்சு, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி குழந்தைங்களாம் வச்சு டான்ஸ் ஆட விட்டு வீட்டுக்கு. அண்ட் இது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருக்குமே. அசார், டிஎஸ்கே அண்ட் ஈரோடு மகேஷ் அண்ட் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம ஞானசம்பந்தம் சார், இவங்க எல்லாரையும் வச்சு அது விஷுவலா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கங்கே ஷூட் பண்ண சொன்னோம். அது கொடுத்தாங்க. தட் இஸ் த அவுட்புட். ஒரு நல்ல அவேர்னஸ் சாங் அது. கோவிட் டைம்ல சைலண்டா வீட்டில் உட்காருங்க, கொஞ்சம் பொறுப்போடு இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சாங். சார், நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா வந்து உங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒய்ஃபா இருக்காங்க? நான் என்ன சொல்றது, ஐ அம் பிளெஸ்ட் ஆக்சுவலி. இயற்கை வந்து என் லைஃப்ல நிறைய பார்ட் ப்ளே பண்ணிருக்கு. அது முக்கியமான பார்ட் தான் என் ஒய்ஃப். மேபி அவங்க வராமல் இருந்தால் நான் வந்து பப்ல எங்கேயா பாட்டு பாடிட்டு அப்படி, ஏன்னா ஃபேமிலி வறுமைக்கு வருமானம் வேணும் இல்லையா. ஸோ நம்ம தான் வருமானத்தை நோக்கி போகும்போது எங்கேயாவது போயிட்டு பாட ஆரம்பிச்சிடும். வருமானத்துக்கு சொற்ப சம்பளத்துக்கு போயிட்டு லாக் ஆகிடும் ரெகுலர் வருமானத்துக்கு. அதை என்ன பண்ணவே விடல அவங்க. நீ டேலண்டட், நீ வந்து மியூசிக், நீ வந்து பாடியே ஆகணும் சினிமாவில் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்னை பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி நானே நம்பாத போது என்னை நம்பினாங்க. அதுதான் பெரிய விஷயம். மியூசிக் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, உனக்கு மியூசிக் பண்ணவும் வரும், நீ அது மியூசிக் டேரக்டர் ஆகலாம் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக, ஏன்னா எனக்கு மியூசிக் ஜீரோ, எனக்கு மியூசிக்கே தெரியாது. நான் சும்மா கேள்வி நேரத்தில் எல்லாமே பண்ணுறேன். மியூசிக் ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, சவுண்டிங் எல்லாமே எனக்கு காது பிரெயின் என்ன சொல்றோ அதை செஞ்சுட்டு இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு எப்படி அது ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவங்களோட ப்ரெடிக்ஷன்ல எல்லாமே நடந்துட்டு போயிட்டு இருக்குது. நான் சொன்னல, யூனிவர்ஸ் அனுப்பின ஏஞ்சல் எனக்கு அவங்க. ஸோ ஐ அம் பிளெஸ்ட். எவ்வளோ வருஷம் சார் ஆகுது கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ். 16 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ஒய்ஃப் கிடைச்சது ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்னு சொல்ற மனுஷன் நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப பாத்திருக்கீங்களா, நிறைய பேர் வந்து கேட்கும் போது கேட்பாங்க, எப்படி உங்க ஒய்ஃப் எப்படின்னு கேட்கும்போது ஏன்பா கேக்குற, சொல்லுவாங்க. எல்லா புருஷனுக்குமே பொண்டாட்டி அருமை தெரியுங்க. சும்மா ஃபன்னுக்கு தான் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா பொண்டாட்டி இல்லைன்னா புருஷன் இல்லைங்க. ப்ராப்பரான பொண்டாட்டி அமைஞ்சிட்டா அவன் ஒரு ராஜா மாதிரி. சரி, இப்போ சேம் கோஸ் டு தி விமன் ஆல்சோ. நல்ல புருஷன் கிடைச்சா அவங்க ஒரு நல்ல ராணி. சார். சரி, இப்போ என்ன கேள்வியா இருக்குன்னா, இப்போ சமீபத்துலன்னு சொல்ல முடியாது, இந்த உலகம் வந்து டெவலப் ஆகிட்டே போகுது அப்படின்னும் போது இந்த ஏஐ
ChatGPT இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இல்லை. இந்த ஏஐ அப்படின்னும் போது கடைசியா வந்து இப்ப கூலி படத்துல எடுத்துக்கிட்டாலும் ரஜினி சார் வாய்ஸை வந்து ஏஐ பண்ணதா அப்படின்ட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால வந்து சிங்கர்ஸ்க்கு வந்து பாதிப்பா இருக்குமா, இல்ல அது கரெக்டா இருக்குமா? ஏஐ வச்சு வந்து ஒரு பாட்டை வந்து பாட வச்சு கம்போஸ் பண்றது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய சோசியல் மீடியால ஒரு சில சாங்லாம் ட்ரெண்டா இருந்தது. நடுவில் வந்துட்டு அது ஒரு பேட் ட்ரெண்டு தான். பட் இருந்தாலும் ஏஐ வந்து பாடின ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டா இருக்கு. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த ஏஐ வந்து சிங்கர்ஸ்க்கு வந்து ஆபத்தா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? சரி, ஏஐ வந்து நம்ம ஹியூமன் பிரெயினுடைய ஹையஸ்ட் ஃபவுண்ட் தான் இப்போ. ஓகே. ஸோ அது தப்பு கிடையாது. ஏஐ we need that actually. நம்ம கண்டுபிடிச்சது நமக்காக தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே. அண்ட் நாம அதோட ஹெல்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம தான் ஸ்டக் ஆகும்போது அந்த ஏஐ நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா வெல் அண்ட் குட். அந்த மாதிரி அப்படிதான் யூஸ் பண்ணிக்கணும். ஐ டோன்ட் திங்க் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏஐ டிபெண்ட் பண்ணி எது வேணாலும் பண்ணலாம். ஓகே. பட் அது வந்து நம்மளோட 100% ஹியூமன் பிரெயின்லேருந்து வர ஒரு படைப்பு மாதிரி இருக்காதுங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஓகே. வாட் எவர் இட் மேபி, அந்த ஏஐ வந்து அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நீங்க என்னதான் சூப்பர் ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் கூட உங்க மூளை செய்யற அதிசயத்தை அது பண்ண முடியாது. ஸோ டோன்ட் டிபெண்ட் அப்பான் தட். அதே நம்பாதீங்க, அது ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. தட் இஸ் ஓகே சார். சார் இப்போ சமீபத்தில் வெளிவந்த பாடல்கள்னா உங்களுக்கு எந்த பாட்டு சார் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா நீங்க பாடினது எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்னு நாங்கள் கேட்டுக்கணும்ல, அதனால. எனக்கு சந்தோஷ் நாராயண் சாங்ஸ் கொஞ்சமா யூனிக்காக இருக்கும். சூப்பர் டியூன் அண்ட் சூப்பர் கார்ட் ப்ரோக்ரஷன்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் நிவாஸ் பிரசன்னா ரொம்ப நல்லா பண்ணாரு. அண்ட் அனிருத் இஸ் அமேசிங். ஓகே. எல்லாமே வேற லெவலில் சேலஞ்சிங்காக பண்ணுறாங்க ப்ரோ. ஓகே. எல்லாத்தையுமே நான் அட்மையர் பண்ணுவேன், இன்க்ளூடிங் சாய். ஓகே. எல்லாத்துமே ஒரு அந்த யூனிக்னஸ் இருக்குது. நான் ஒரு ஏஐ மாதிரி தான். எல்லாரோட இன்புட்டையும் வாங்கிட்டு நீங்க என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். I want to be like that. ஓகே சார். சார் எங்களுக்காக இந்த ட்ரெண்டான இந்த ரோஜா ரோஜா சாங் வந்து நேரில் கேட்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஒரு பாட்டு பத்தாது, இவர் வந்துட்டாருன்னா இப்போ எப்படி டேரக்டர்ஸ் உங்ககிட்ட திடீர்னு வந்தாங்கன்னா இவர்கிட்ட ஒரு பாட்டு வாங்கினா 5 பாட்டு வாங்கலாம்னு ஐடியா பண்ணோம். அது மாதிரி நான் ஆங்கராக வந்துட்டேன். ஒரு பாட்டு கேட்டு போனால் எனக்கு சந்தோஷம் பத்தாது, இன்னும் ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு தோணுது. அதுக்காக அந்த ரோஜா ரோஜா சாங் மட்டும். உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் 2, உணர்வுகள் 1. ரோஜா 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 ரோஜா. சார் செம்மையா இருந்துச்சு சார். செம்ம சார். எனக்கு எப்படின்னா உங்களை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு உங்களே வச்சுக்கலான்னு தோணுது சார். கோவப்படுவாங்க இப்ப சார். ரொம்ப எனக்கு இப்ப எப்படின்னா இப்ப வந்து இந்த 2K ஜென்ரேஷன் ஜென்சி ஜென்ரேஷன்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருமே வந்து இப்ப 90s பாடல்களோட அர்த்தங்களும் அது எவ்வளவு பவரானதுன்னு நீங்க புரிய வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு மை டியர் டார்லிங்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை, அதான் ஒரே வார்த்தை. தேங்க்யூ, லவ் யூ ஆல். சார் இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நிறைய மெமரபிளான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு பாட்டும் வந்து பாடியிருந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டே வந்து இந்த டேல இந்த இயரே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் கூட வந்து இந்த நேர்காணலில் வந்து கலந்துக்கிட்டதுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூவும் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கான ஆட்களோட இன்டர்வியூவும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.